Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் Fiverr மாதிரியே இன்னொரு புது வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்னொரு புது ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Fiverr மாதிரியே இன்னொரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃப்ரீலான்சிங் வெப்சைட் என்ன அப்படின்னா Fivesquid. இந்த Fivesquidனால இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒரு புது வெப்சைட். ஸோ புது வெப்சைட்ன்றதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது டேட்டா என்ட்ரி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதே கீவேர்டில் நம்ம ஒரு கிக் ப்ளேஸ் பண்ணால் நம்ம கிக் ஈஸியாக ரேங்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆர்டர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட்டில் நம்மளோட கிக்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். இதில் இருக்கக்கூடிய செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே பவுண்ட்ஸ் கணக்கில் தான் வரும். இப்போ ஃபைவரில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் $5 தான் ஸ்டார்டிங் பேக்கேஜ். ஸோ $5 அப்படின்றது இந்தியன் கரன்சியில் ₹372. அதுவே £5 அப்படின்றது ₹482. அதாவது ₹90 ஜாஸ்தி ஃபைவரை விட. ஸோ இதில் ₹90 அதிகமாக இருக்கிறதுனால இதில் கிக்ஸும் ஈஸியாக கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ Fivesquidல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் பேபால் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காசை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஃபைவருக்கும் இந்த Fivesquidக்கும். ஸோ Fivesquidலையும் அதே ப்ராசஸ் தான் கிக் கிரியேஷனுக்கு. ஸோ கிக் கிரியேஷனில் டேக் ரிசர்ச், கீவேர்ட் ரிசர்ச், போஸ்டர் ஃபார்மேஷன் எல்லாமே அதே ப்ராசஸ் தான். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐட் பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோஸ் செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபைவரில் இருக்கிற அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் இந்த Fivesquidலையும் நம்ம அக்கௌண்ட் அண்ட் கிக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டேக் ரிசர்ச், கீவேர்ட் ரிசர்ச்க்கு நிறைய வேறு கிக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கீவேர்ட்ஸ் டேக்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னொருத்தவங்க வச்சுருக்கிற எல்லா டேட்டாஸும் அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ நம்மளோட கிக்ஸ் பிளாக் ஆகிரும். ஸோ நம்ம யாரோட கிக்ஸையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் காப்பி பேஸ்ட் பண்ணாத கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த Fiverr வீடியோஸை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வெப்சைட்டுக்கு கிக் கிரியேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.